Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இந்த வகுப்பில் மற்றொரு நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம். இதற்கு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கின்றன. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x square y double prime plus xy prime plus x square minus nu square into y equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் nu என்பது ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். இப்பொழுது இதன் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை பார்க்க வேண்டும். எனவே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு அடுக்குத்தொடர் தீர்வு இருக்கிறதா, அந்த அடுக்குத்தொடர் தீர்வின் அமைப்பு என்ன, அப்படி இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி கொள்ளலாம். நமக்கு y டபுள் பிரைம் plus y prime by x plus x square minus nu square by x square into y equal to 0 என்பதாக இதன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கிறது. அதனால் p of x is equal to 1 by x, q of x is equal to x square minus nu square by x square. எனவே x is equal to 0 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக இருக்கிறது. x into p of x கண்டுபிடித்தால் அது 1 என்று வருகிறது. x square into q of x கண்டுபிடித்தால் அது x square minus nu square என்று வருகிறது. இதிலிருந்து xp of x, x square q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றன என்பது தெரிகிறது. எனவே x is equal to 0 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்பது புரிகிறது. எனவே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு ஃப்ரோபீனியஸ் தேற்றம் மூலம் ஒரு ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் தீர்வு இருக்கும் என்பது உறுதியாகிறது. அந்த ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் தீர்வை நாம் இப்பொழுது கண்டுபிடிப்போம். எனவே y of x is equal to x to the power of r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்று எடுத்துக்கொள்வோம். அதனால் y of x is equal to sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r என்பது ஆகிறது. இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் y prime, y double prime என்பவற்றை இதிலிருந்து கண்டுபிடித்து அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் amகளை நாம் கண்டுபிடிப்போம். y prime என்பது sigma m is equal to 0 to infinity m plus r into am into x to the power of m plus r minus 1. y double prime என்பது sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am into x to the power of m plus r minus 2. இவற்றை நாம் பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு y double prime sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 am into டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் y டபுள் பிரைம் என்பது x ஸ்கொயரால் மல்டிப்ளை செய்யப்பட்டிருந்தது. அதனால் x ஸ்கொயர் y டபுள் பிரைம் என்பது சிக்மா m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 am into x to the power of m plus r என்பதாகிறது. அடுத்த டேர்மில் நமக்கு x into y prime என்பது இருந்தது. அதனால் sigma m is equal to 0 to infinity
m plus r into am into x to the power of m plus r என்ற டேர்ம் கிடைக்கிறது. மூன்றாவதாக x square minus nu square into y என்பதாக இருந்தது. அதனால் முதலில் x square ஆல் y ஐ பெருக்கி எழுதலாம், பின்னர் nu square ஆல் y ஐ பெருக்கி எழுதலாம். x square into y பெருக்கி எழுதினால் நமக்கு sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r plus 2 என்பது கிடைக்கும். அடுத்ததாக மைனஸ் நியூ ஸ்கொயர் என்பதை ஒய்யால் பெருக்கினால் நமக்கு மைனஸ் நியூ ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா எம் இஸ் ஈக்குவல் டு 0 to infinity am x to the power of m plus r என்று கிடைக்கும். எனவே y, y prime, y double prime என்பவற்றை பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு t1 plus t2 plus t3 plus t4 equal to 0 என்பதாக கிடைக்கிறது. இந்த அடுக்கு தொடர் சமன்பாடு நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் coefficient of each power of x must be equal to 0 என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த அடுக்கு தொடர் தீர்வு 0 ஆகும். அதனால் முதலில் coefficient of lowest power of x என்ன என்பதை பார்ப்போம். t1இல் m is equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் x to the power of r என்று வருகிறது. t2வில் m is equal to 0 எடுத்துக்கொண்டால் x power r வருகிறது. t3இல் m is equal to 0 எடுத்துக்கொண்டால் x to the power of r plus 2 என்று வருகிறது. t4இல் m is equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் x to the power of r என்று வருகிறது. அதனால் x to the power of r என்பதுதான் lowest power of x இந்த left hand side அப்படி என்று புலப்படுகிறது. அதனால் அதன் கோஎஃபிஷியன்ட் என்ன என்பதை எழுதலாம். நமக்கு t1இலிருந்து a0 into r into r minus 1 என்பது கிடைக்கும். t2விலிருந்து r into a0 என்பது கிடைக்கும். t3இலிருந்து கிடைக்காது. அதுவே t4இலிருந்து மைனஸ் நியூ ஸ்கொயர் into a0 என்பது கிடைக்கும். இந்த மூன்று கோஎஃபிஷியன்ட்ஸ்களும் coefficient of x to the power of r அவை t1, t2, t4 என்ற மூன்று டேர்ம்களிலிருந்தும் கிடைத்தது. அதை 0விற்கு ஈக்குவேட் செய்தால் நமக்கு a0 into r square minus r plus r minus nu square equal to 0 என்று கிடைக்கிறது. அதாவது r square minus nu square equal to 0 ஏனெனில் a0 is not equal to 0. நாம் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தீர்வு அமைப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது a0 not equal to 0 என்ற நிபந்தனையின் பேரில் தான் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் a0 not equal to 0 என்ற அந்த நிபந்தனை நமக்கு அந்த r எக்ஸ்போனண்ட்டை கண்டுபிடிக்க வழி செய்யும். இப்பொழுது நாம் கண்டுபிடித்த r square minus nu square equal to 0 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இண்டைஷியல் ஈக்குவேஷன். இண்டைஷியல் ஈக்குவேஷன் எழுத வேண்டும் என்றால் coefficient of lowest power of x என்ன என்பதை பார்த்து அதை ஈக்குவேட் டு 0 செய்தால் நமக்கு இண்டைஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இண்டைஷியல் ஈக்குவேஷன் r square minus nu square equal to 0. அதனால் r is equal to plus r minus nu என்று கிடைக்கிறது. இது இந்த குறியீட்டு சமன்பாட்டின் இரண்டு மூலங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக coefficient of x to the power of r plus 1 என்ன என்று பார்ப்போம். அதுவும் நமக்கு t1, t2, t4 என்ற மூன்று டேர்ம்களிலிருந்தும் கிடைக்கும். அது a1 into r plus 1 into r plus a1 into r plus 1 minus nu square into a1 equal to 0 என்பதை கொடுக்கிறது. இதிலிருந்து நமக்கு r plus 1 the whole square minus nu square into a1 equal to 0 என்ற ஒரு உறவு கிடைக்கிறது. இதை இப்படியே வைத்துக் கொள்ளலாம். நாம் t1, t2, t3, t4 என்பதில் அடுத்ததாக m is equal to 2 என்றால் இந்த நான்கு டேர்ம்களிலிருந்தும் என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம். அப்படி பார்த்தால் நமக்கு sigma m is equal to 0 to infinity m plus r minus 1 am x to the power of m plus r என்று முதல் டேர்ம் இருக்கிறது. இரண்டாவது sigma m is equal to 0 to infinity m plus r into am into x to the power of m plus r இருக்கிறது.
ஆனால் மூன்றாவது டேர்ம் சிக்மா m is equal to 0 to infinity am x to the power of m plus r plus 2 என்பதாக இருக்கிறது. நான்காவது டேர்ம் மைனஸ் நியூ ஸ்கொயர் சிக்மா m is equal to 0 to infinity am x to the power of m plus r என்பதாக இருக்கிறது. அதாவது t1, t2, t3 என்பதில் x to the power of m plus r என்பது கிடைக்கிறது. ஆனால் t3 x to the power of m plus r plus 2 என்று இருப்பதால் இதை சிறிது மாற்றம் செய்து x to the power of m plus r என்பதாக எழுத முடியுமா என்று பார்க்கலாம். அதனால் மூன்றாவது டேர்மில் m என்பதை s minus 2 என்று மாற்றம் செய்து பார்க்கலாம். இங்கு m 0வாக இருக்கும் பொழுது s 2 ஆகும். m 1ஆக இருக்கும் பொழுது s 3 ஆகும். அதனால் m 0 to infinity என்று மாறுபடும் பொழுது s 2 to infinity என்று மாறுபடும். அதனால் இந்த மூன்றாவது டேர்மை நாம் s is equal to 2 to infinity a s minus 2 x to the power of s minus 2 plus r plus 2 அதாவது சிக்மா m is equal to 2 to infinity a m minus 2 x to the power of m plus r என்பதாக எழுதலாம். t1, t2, t4 என்பதில் நாம் ஏற்கனவே m is equal to 0 என்றால் என்ன கிடைக்கிறது, m is equal to 1 என்றால் என்ன கிடைக்கிறது என்பதை பார்த்து விட்டோம். m is equal to 0 என்ற பொழுது இன்டர்ஷியல் ஈக்குவேஷன் கிடைத்தது. m is equal to 1 என்ற பொழுது நமக்கு இந்த உறவு கிடைத்தது. அதாவது r plus 1 the whole square minus new square into a1 equal to 0 என்பதாக. நாம் இப்பொழுது t1, t2, t4 என்பதில் m is equal to 2விலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மூன்றாவது டேர்மும் t3 என்பதில் m is equal to 2 to infinity என்பதாக எழுதிவிட்டோம். அதனால் இந்த 4 டேர்ம்களையும் நம்மால் கம்பைன் செய்து ஒரு தொகையாக எழுத முடியும். எனவே t1 plus t2 plus t3 plus t4 equal to 0 என்பது சிக்மா m is equal to 0 to infinity first term plus sigma m is equal to 0 to infinity second term plus sigma s is equal to 2 to infinity third term minus new square into fourth term sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r equal to 0 என்பதாக எழுத முடிகிறது. இப்பொழுது நாம் coefficient of x to the power of m plus r என்ன என்று பார்க்கலாம். அது m greater than or equal to 2 என்ற எல்லா மதிப்பிற்கும் நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். coefficient of x to the power of m plus r என்பது am into m plus r into m plus r minus 1 plus am into m plus r plus am minus 2 minus new square into am equal to 0 என்பதாக கிடைக்கிறது. இதை நாம் சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு am into m plus r the whole square minus new square plus am minus 2 equal to 0 என்பதாக கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் am is equal to minus am minus 2 divided by m plus r the whole square minus new square என்று எழுதலாம். இது ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இது am என்ற கோஎஃபிஷியன்ட்டையும் am minus 2 என்ற கோஎஃபிஷியன்ட்டையும் தொடர்பு படுத்துகிறது. இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் m greater than or equal to 2 என்ற எல்லா m மதிப்புகளுக்கும் நிறைவு செய்யும் ரிலேஷனாக இருக்கிறது. இப்பொழுது இதை வைத்துக்கொண்டு நாம் தீர்வின் அமைப்பை என்ன என்று பார்ப்போம். அதனால் இன்டர்ஷியல் ஈக்குவேஷனின் முதல் தீர்வு r is equal to r1 equal to நியூ என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த நியூ பாசிட்டிவாக இருக்கிறது என்றால் தீர்வின் அமைப்பு என்ன என்று பார்க்கலாம். அதனால் coefficient of x to the power of r1 plus 1 என்பது என்ன என்று பார்த்தால் அது coefficient of x to the power of new plus 1 ஆக இருக்கும். அது new plus 1 the whole square minus new square into a1 that is equal to 0 என்பது நமக்கு
2 nu plus 1 into a1 equal to 0 என்பதாக கிடைக்கும். nu greater than 0, அதனால் 2 nu plus 1 என்பது பூஜ்யமாகாது. ஆனால் 2 nu plus 1 into a1 equal to 0 என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் a1 is equal to 0 ஆக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எனவே a1 equal to 0 என்று கிடைக்கிறது. அடுத்ததாக a3 என்ன என்பதை ரிகரன்ஸ் ரிலேஷனை கொண்டு எழுதினால் a3 என்பது மைனஸ் a1 by 3 plus nu the whole square minus nu square என்று வருகிறது. ஆனால் a1 0 என்று நாம் பார்த்து விட்டோம். அதனால் a3 0 ஆகிறது. அதேபோல் a5, a7, a9 என்று ஆட் சஃபிக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாவற்றையும் எழுதினால் எல்லாவற்றையும் a1ஐ தொடர்புபடுத்தி எழுத முடியும். அதனால் அந்த எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் பூஜ்யம் ஆகின்றன. அதனால் தீர்வில் ஆட் சஃபிக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் உள்ள எல்லா டேர்மும் பூஜ்யமாகி விடுகிறது. அப்படி என்றால் ஈவன் சஃபிக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவாக இருக்கின்றன என்று பார்ப்போம். r is equal to r1 is equal to nu பாசிட்டிவ் என்ற நிகழ்வில் a2s என்ற ஈவன் சஃபிக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ரெக்கரன்ஸ் ரிலேஷனிலிருந்து மைனஸ் a2s minus 2 by 2s plus r1 the whole square minus nu square என்பதாக கிடைக்கிறது. That is equal to minus a2s minus 2 divided by 2s plus nu the whole square minus nu square. இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு minus a2s minus 2 divided by 2s plus nu into 2s plus nu minus nu என்பதாக கிடைக்கிறது. That is equal to minus a2s minus 2 by 2s plus 2 nu into 2s. That is equal to minus a2s minus 2 by 2 square into s plus nu என்று கிடைக்கிறது. இது s is equal to 1, 2, 3 என்ற எல்லா s மதிப்புகளுக்கும் a2s minus 2வும் எப்படி தொடர்புடையவையாக இருக்கின்றன என்பதை விளக்குகிறது. அதாவது a2s என்பது minus a2s minus 2 by 2 square into s plus nu ஆக இருக்கிறது. இது s is equal to 1, 2, 3 என்ற மதிப்புகளில் a2s வேல்யூவை கொடுக்கின்றது. இதில் a0 என்பது தன்னிச்சையான மாறிலி. அதை இப்பொழுது கீழே கொடுத்துள்ளபடி தேர்வு செய்வோம். a0 என்பதை 1 by 2 to the power of nu into gamma of nu plus 1 என்று தேர்வு செய்யலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள gamma of nu plus 1 என்பது ஒரு gamma ஃபங்க்ஷன். அந்த gamma ஃபங்க்ஷன் இவ்வாறாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது gamma of alpha is equal to integral 0 to infinity e power minus t into t to the power of alpha minus 1 into dt for alpha greater than 0. இது gamma ஃபங்க்ஷன் என்று கூறப்படுகிறது. இந்த gamma ஃபங்க்ஷனுக்கு சில முக்கியமான பண்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவை நமக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். gamma of alpha plus 1 என்று எடுத்துக்கொண்டால் அது integral 0 to infinity e power minus t into t to the power of alpha integrated with respect to t என்பதாகும். அதை நாம் integral 0 to infinity t power alpha into d of minus e power minus t என்று எழுதலாம். அதனால் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை உபயோகித்து இந்த இன்டகிரேஷனை நம்மால் செய்ய முடியும். That is equal to minus t power alpha into e power minus t between 0 and infinity plus integral 0 to infinity alpha t power alpha minus 1 into e power minus t integrated with respect to dt என்று ஆகும். இந்த முதல் டேர்ம் at infinity இல் e power minus t 0 ஆகும். at 0 என்ற லோவர் லிமிட்டில் t பவர் ஆல்ஃபா என்பது 0 ஆகும். எனவே இந்த இரண்டு லிமிட்களிலும் இந்த முதல் டேர்ம் கான்ட்ரிபியூட் செய்யவில்லை, பூஜ்யம் ஆகிறது. அதனால்
இந்த இரண்டாவது டேர்ம் தான் காமா ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் 1 என்பதாக இருக்கிறது. அதை ஆல்ஃபா இன்டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி டி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இ பவர் மைனஸ் டி டிடி என்று எழுதினால் அதுதான் காமா ஆஃப் ஆல்ஃபாவாக டிஃபைன் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே காமா ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா காமா ஆஃப் ஆல்ஃபா என்ற பண்பை இது நிறைவு செய்கிறது. குறிப்பாக ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் என்று எடுத்துக்கொண்டால் காமா ஆஃப் என் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என் காமா ஆஃப் என் என்பதாகும். என் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அதனால் என் காமா ஆஃப் என்னை என் மைனஸ் 1 காமா என் மைனஸ் 1 என்று எழுதலாம். அதனால் காமா என் பிளஸ் 1 என்பது என் இன்டு என் மைனஸ் 1 காமா என் மைனஸ் 1 என்று வரும். இப்பொழுது காமா என் மைனஸ் 1ஐ என் மைனஸ் 2 இன்டு காமா ஆஃப் என் மைனஸ் 2 என்று எழுதலாம். இப்படியே தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தால் நமக்கு முடிவாக காமா ஆஃப் என் பிளஸ் 1 என்பது என் இன்டு என் மைனஸ் 1 இன்டு என் மைனஸ் 2 எக்ஸெட்ரா அப் டு 1 இன்டு காமா ஆஃப் 1 என்று வரும். இப்பொழுது காமா ஆஃப் 1 என்ன என்று பார்க்கலாம். காமா ஆஃப் 1 என்பது இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி இன்டு டி டு த பவர் ஆஃப் 1 மைனஸ் 1 டிடி. That is equal to integral 0 to infinity e power minus t into t power 0 dt. t power 0 1 என்பதால் இது integral 0 to infinity e power minus t dt ஆகிறது. அதை integrate செய்தால் நமக்கு minus e power minus t between 0 to infinity என்று வருகிறது. அப்பர் லிமிட்டில் இது 0 ஆகிவிடும். லோவர் லிமிட்டில் மைனஸ் ஆஃப் மைனஸ் இ பவர் 0 என்று வரும். அது நமக்கு 1 என்ற மதிப்பை கொடுக்கிறது. எனவே காமா ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 என்று ஆகிறது. இதை இங்கு உபயோகித்தால் காமா ஆஃப் என் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என் இன்டு என் மைனஸ் 1 இன்டு என் மைனஸ் 2 இன்டு 1 இன்டு 1 என்பதாக கிடைக்கிறது. இது என் ஃபேக்டோரியல் என்று எழுதலாம். எனவே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என் என்ற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும் பொழுது gamma of n plus 1 is equal to n factorial என்பது ஆகிறது. மேலும் ஆல்ஃபா ஈக்குவல் டு என் என்பது பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்து காமா ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா காமா ஆஃப் ஆல்ஃபா என்பதை உபயோகித்து நாம் இப்பொழுது காமா ஆஃப் என் பிளஸ் எஸ் பிளஸ் 1 என்பது என்ன என்று பார்த்தால் நமக்கு இதே போல் என் பிளஸ் எஸ் இன்டு காமா ஆஃப் என் பிளஸ் எஸ் என்று வரும். அதை என் பிளஸ் எஸ் இன்டு என் பிளஸ் எஸ் மைனஸ் 1 காமா ஆஃப் என் பிளஸ் எஸ் மைனஸ் 1 என்று எழுதலாம். இதை தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தால் நமக்கு முடிவாக gamma of n plus s plus 1 equal to n plus s into n plus s minus 1 into n plus s minus 2 etc. into 1 into gamma of 1 என்று வரும். gamma of 1 என்பது 1 என்று இங்கு காண்பித்துள்ளோம். அதை உபயோகித்தால் நமக்கு gamma of n plus s plus 1 என்பது n plus s the whole factorial என்பதாக கிடைக்கும். இந்த ரிசல்ட்கள் எல்லாவற்றையும் நாம் பின்னால் உபயோகிக்கலாம். இப்பொழுது A2S என்ன என்பதை எழுதலாம். ஏனெனில் A0 என்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை தேர்வு செய்து விட்டோம். எனவே A2S is equal to minus A2S minus 2 by 2 square into S into S plus nu. S is equal to 1, 2, 3 என்ற எல்லா மதிப்புகளுக்கும் என்று பார்த்தோம். இதில் s is equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு A2 என்பது என்ன என்று கிடைக்கும். A2 is equal to minus A0 by 2 square into 1 into 1 plus nu. That is equal to A0 என்பதற்கு சப்ஸ்டிடியூட் செய்யலாம். A0 என்பதை நாம் 1 by 2 power nu into gamma of nu plus 1 என்று தேர்வு செய்தோம். அதனால் A0ற்கு சப்ஸ்டிடியூட் செய்து into 1 by 2 square into nu plus 1 என்பதாக நமக்கு A2 கிடைக்கிறது. அதை சிம்பிளிஃபை செய்யலாம். That is equal to minus 1 by 2 to the power of nu plus 2 into இங்கு நமக்கு nu plus 1 into gamma of nu plus 1 என்று இருக்கிறது. அதனால் அதை gamma of nu plus 2 என்று எழுதியிருக்கிறோம். இதை மேலும் சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு minus 1 to the power of 1 into 1 by 2 to the power of
2 into 1 plus nu into gamma of nu plus 2 என்பதாக வருகிறது. அதை இவ்வாறாக எழுதலாம். அதாவது a2 என்பது -1 to the power of 1 into 1 by 2 power 2 into 1 plus nu into gamma of nu plus 1 plus 1 என்பதாக எழுதியிருக்கிறோம். அடுத்தது s is equal to 2 என்று எடுத்துக்கொண்டு a4 என்ற கோஎஃபிஷியன்ட் என்ன என்று பார்க்கலாம். a4 is equal to minus a2 divided by 2 square into 2 into nu plus 2. இப்பொழுது நாம் a2 என்ன என்று கண்டுபிடித்து விட்டோம். அதை இங்கு உபயோகித்து a4 என்பது என்ன என்று எழுதலாம். அப்பொழுது நமக்கு a4 என்பது -1 the whole square into 1 by 2 power nu plus 2 into gamma nu plus 2 into 1 by 2 square into 2 into nu plus 2 என்று கிடைக்கும். இங்கு நமக்கு nu plus 2 gamma nu plus 2 என்று இருப்பதால் அதை gamma of nu plus 3 என்று எழுதலாம். 2 power nu plus 2 plus 2 இருப்பதால் அதை 2 power nu plus 4 என்று எழுதலாம். எனவே இந்த பேட்டர்னை ஃபாலோ செய்து பொதுவாக a2s என்பது என்ன என்பதை எழுதலாம். a2s is equal to -1 to the power of s divided by 2 to the power of 2s plus nu multiplied by gamma of nu plus s plus 1 into s factorial என்பதாக நமக்கு கிடைக்கும். இப்பொழுது a2s என்று ஈவன் சஃபிக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடித்து விட்டோம். எப்பொழுது r is equal to r1 is equal to nu greater than 0 ஆக இருக்கும் என்ற இந்த நிகழ்வில் தீர்வின் அமைப்பில் எல்லா ஆட் கோஎஃபிஷியன்ட்ஸும் பூஜ்யமாகிவிடும். ஈவன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் a2s is equal to -1 power s by 2 power 2s plus nu into gamma of nu plus s plus 1 into s factorial என்ற அமைப்பில் விவரிக்க முடியும் என்பதை கண்டுபிடித்து விட்டோம். எனவே இவற்றை உபயோகித்து தீர்வு என்ன என்பதை எழுதலாம். அதனால் when r is equal to r1 is equal to nu ஒரு பாசிட்டிவாக இருந்தால் y1 of x என்ற அதன் முதல் தீர்வு sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r1 ஆக இருக்கும். r1 என்பது nu. அதனால் y1 of x is equal to sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus nu என்பதாகும். That is x to the power of nu into a0 plus a1x plus a2x square plus etc. என்று எழுதலாம். இதில் a1, a3 etc. என்பதெல்லாம் 0. இப்பொழுது இந்த a2s என்ற கோஎஃபிஷியன்ட்ஸ்களுக்கு சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு y1 of x என்பது sigma s is equal to 0 to infinity -1 to the power of s by 2 to the power of 2s plus nu into s factorial into gamma of s plus nu plus 1 into x to the power of 2s plus nu என்று எழுத முடிகிறது. இது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு. அது r is equal to r1 என்ற அதன் மூலம் நியூ என்று வரும்பொழுது அந்த நியூ ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் பொழுது இந்த தீர்வின் அமைப்பு இவ்வாறாக இருக்கிறது. இதை நாம் j suffix nu of x என்று குறிப்பிடுவோம். இது பெசல் ஃபங்க்ஷன் of the first kind of order nu என்று குறிப்பிடுவோம். எனவே Bessel differential equation of order nu when nu greater than 0 ஆக இருக்கும் பொழுது அதன் ஒரு தீர்வாக Bessel function of the first kind of order nu-வை கொண்டிருக்கிறது. அதன் அமைப்பு இங்கே குறிப்பிட்டுள்ள y1 of x என்ற ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பாக இருக்கிறது. அதை நாம் j nu of x என்று கூறுவோம். இந்த பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நியூ ஸ்கொயர் என்று இருப்பதால் நியூவை மைனஸ் நியூ என்று மாற்றினால் நமக்கு பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் மற்றொரு நேரியல் சார்பற்ற தீர்வு கிடைத்துவிடும்.
எப்பொழுது நியூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்து நியூ நாட் அன் இன்டீஜராக இருக்கும் பொழுது அது என்ன என்று பார்ப்போம். அதை நாம் j மைனஸ் நியூ ஆஃப் எக்ஸ் என்று குறிப்பிடலாம். அப்பொழுது j minus nu of x is equal to sigma s is equal to 0 to infinity minus 1 power s into x to the power of 2s minus nu by 2 power 2s minus nu into s factorial into gamma of s minus nu plus 1 என்று இருக்கும். இதிலும் x to the power of minus nu ஐ வெளியில் எடுத்து எழுதினால் இந்த தீர்வும் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பிலேயே இருக்கிறது. இது இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு. எப்பொழுது நியூ நாட் அன் இன்டீஜராக இருக்கும் பொழுது, நியூ பாசிட்டிவாக இருக்கும் பொழுது. அதனால் இந்த நிகழ்வில் அதாவது r1 is equal to நியூ கிரேட்டர் தேன் 0வாக எடுத்துக்கொண்டு நாம் தீர்வை j nu of x என்று கண்டுபிடித்தோம். நியூ ஸ்கொயர் என்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருப்பதால் அந்த நியூவை மைனஸ் நியூவாக மாற்றி நாம் அடுத்த தீர்வை j மைனஸ் நியூ ஆஃப் எக்ஸ் என்று எழுதினோம். இந்த j நியூ ஆஃப் எக்ஸும் j மைனஸ் நியூ ஆஃப் எக்ஸும் ஒரு நேரியல் சார்பற்ற இரண்டு தீர்வுகளாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. எப்பொழுது நியூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்து நியூ நாட் அன் இன்டீஜராக இருக்கும் பொழுது j நியூ ஆஃப் எக்ஸும் j மைனஸ் நியூ ஆஃப் எக்ஸ் என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கின்றன. எனவே பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ when nu is greater than 0வாக இருக்கும் பொழுது not an integer ஆக இருக்கும் பொழுது பொது தேர்வை y of x is equal to a into j nu of x plus b into j minus nu of x என்பதாக பெற்றிருக்கிறது. எனவே x square y double prime plus xy prime plus x square minus nu square into y equal to 0 என்ற பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் நியூ நாட் அன் இன்டீஜர், நியூ கிரேட்டர் தென் 0 என்ற நிகழ்வில் y of x is equal to a into j nu of x plus b into j minus nu of x என்ற பொது தீர்வை பெற்றிருக்கிறது. இதில் j nu of x, j minus nu of x என்ற இரண்டு தீர்வுகளும் ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்புகளை கொண்டதாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக இந்த நியூ என்பது பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் தீர்வின் அமைப்பு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கலாம்.